அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் நடந்திருக்கு, எப்பொழுது இந்த டிடிசியோடைய மீதி இருக்கிற அந்த 850 பீப்புள்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வருமா வராதா? ஸோ டிசிசி டிரைவர் கம் கண்டக்டரில் 850 பேர் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. நல்ல மெரிட் லிஸ்ட்டில் வந்த நிறைய கேண்டிடேட்டு. ஸோ இந்த டிடிசியில் இந்த நபர்களுக்கு எப்பொழுது அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும்? ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது போக்குவரத்து கழகத்தில் 3274 பேருக்குமே பணியிடங்கள் போடுவாங்கன்னு பார்த்தாங்க. டிஸ்ட்ரிக் வைஸாக கொஞ்சம் 10, 20 அப்படின்ட்டு ஒரு 850 பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த 3274 பேரில் டோட்டலாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் போட்டாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் கிடையாது. கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்கிறதுனால அவர்களுக்கு மறு வாய்ப்பு கொடுக்கப்படுமா அப்படின்றத எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டரில் மீண்டும் ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முறைகேடு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மெரிட் லிஸ்ட்டில் டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, ஃபைனலான ரேங்க் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி செய்முறை தேர்வுலேயும் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டிரைவராக இருந்திருக்காங்க. இவர்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் ஓட்டவே தெரியாத நபர்கள், அந்த வளைவில் கூட சரியாக வளைக்கவே தெரியல, அந்த மாதிரி டிரைவர்களுக்கு கண்டக்டர்களுக்கும் பணி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படின்றது போக்குவரத்து கழகம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ அந்த வெளிப்படைத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு தெரியணும்னா, அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு பெற்றிருக்காங்க, ஸோ எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த போக்குவரத்து கழகத்தில் எவ்வளோ பீப்புள் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ டோட்டலாக நாங்கள் இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து போட்டிருக்கோம், இவ்வளோ பீப்புளை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் இந்த காரணத்தை வைத்து நாங்கள் பீப்புள்ஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டால் மட்டும்தான் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு போக்குவரத்து கழகம் நேர்மையுடன் செயல்படுகிறது அப்படின்றது தெரியும். ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இந்த விதிமுறைகள் அனைத்துமே பின்பற்ற வேண்டியதற்காக இருக்கும் மக்களே. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் போக்குவரத்து கழகத்தில் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2026 நோட்டிஃபிகேஷன் போக்குவரத்து கழகத்தில் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? 2026 டிஎன்எஸ்டிசி நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டுருக்கு மக்களே. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகும். ஸோ வருங்காலங்களில் ஆண்களுக்கும் பேருந்துகளில் இலவசம் என்ற அறிவிப்புகள் வரதா இருந்தால் கண்டிப்பாக அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஆட்களை எடுக்க போவது உறுதி. ஸோ அதனால் இப்போ இருந்தே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, கண்டக்டர் லைசன்ஸ் பெறுவது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். உங்கள் அருகாமையில் இருக்கிற திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதை கொண்டு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கிட்ட காட்டி கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். தமிழகம் முழுவதும் இதே நடைமுறையில் தான் இருக்குது. விரைவில் புதிய அறிவிப்புகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செகண்ட் கால் லெட்ரு, அப்பாயின்மெண்ட் லெட்ரு இன்னும் ஒரு சில நபர்களுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்து நாம் பார்க்கலாம். டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.